பிடித்து கொள்ளலாம். நான் அன்பர் சொன்னது போல் நான் என்ன உண்மை ஆன்மீகம் சொன்னேன்? நமக்கு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறான். அது சொன்னதே நான் சொல்லுகிறேன். முன்னோர்கள் வகுத்து காட்டி ராமலிங்கசாமி சொல்றார், மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணமென் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ. என்ன ஏனா மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால், நாளை பார்த்து நினைக்காது, சிறிது ஒரு 5 நிமிஷம் தாய்க்காது. நெருநல் உலகன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகன்னா. நேற்று நல்லபடியும் சட்டை எடுத்து உன்னை பார்த்தேன், இப்போதுதான் பார்த்தேன், திடீரென்று விபத்தில் அடிபட்டு இறந்து விட்டான். என்ன ஆச்சரியம்! வாழ்க்கையை புரிந்து கொள். அதான் சொன்னான், மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்திடுமே வந்தோன்னா. கொண்டு விடாண்டா உடனே பெரும்பாவின்னு சொன்னார் அவர். யமனை பார்த்து பெரும்பாவி, பாவின்னு சொல்ல, பெரும்பாவி வந்துடுமே வந்தோ. கருணை எவ்வளவு கருணை இருக்க வேண்டும்! சிறிது தாழ்ந்து இருந்தால் போதும். வினாடி பஸ்ஸு வந்து ரோட்டு பஸ்ஸு லாரி வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு வினாடி அடிச்சு தூக்கி எஞ்சிட்டு போயிடுவான். அடிச்சு கிடப்பான். ஒரு 5 நிமிஷத்தில் கைகால் ஒரு செதறி கிடக்க அந்த தேகத்தை பாரு மகனே பாருனா. அப்போ தான் சொன்னேன், மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்து இருப்பீரானால் பார் அந்த காட்சிகளை, விபத்துகளை பார். ஒரு வினாடிக்குள்ள அவன் உடம்பு சேதறி கிடப்பதை பார். நிலைமை வருவதற்கு முன்னே நீ உன்னை காப்பாற்றிக்கொள். எச்சரிக்கை செய்கிறார் ராமலிங்க சாமிகள். மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ. பெரும்பாவின்னு சொன்னார். மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற ஆசான் ராமலிங்க சாமி சொல்றார், மரணம் என்னும் பெரும்பாவி வந்திடுமே அந்தோ. சற்றுமதி இன்னும் மூலத்தை எடுக்க முடியாது. என்ன ஐயா சக்கரவர்த்தி? சக்கரவர்த்தி இருந்தாலும் சரி, படையில் அடிச்சு கொண்டு போவான். பெரும்பாவியில் அவன் எல்லாத்தையும் நடுநிலைவாதி, அவன் நடுவன். அவன் சக்கரவர்த்தியும் கொள்வான், அவன் பிச்சைக்காரனையும் கொள்வான், அவன் பிராமணனையும் கொள்வான், ஆரியனையும் கொள்வான். எல்லா ஜாதியும் எந்த ஜாதியும் பார்க்க மாட்டான். மனுஷனாக இருந்தால் மனுஷன் வந்தாக்க மனுஷனை கெடுவு முடிஞ்சு போச்சா கொண்டே போடுவான். பெரும்பாவி வந்துட்டுமே வந்து சற்றுமதி இன்னும் மேலே தள்ள முடியாது. நொடி பொழுது அவனை தடுக்க முடியாது. எவனை தடுக்கிறது யார் இருக்கா? சக்கரவர்த்தி முடியுமா? இல்லை அணுகுண்டு பேரிங் குண்டு வச்சு தான் முடியுமா? அந்த அசைக்க முடியாது அவன்.